இங்கே வரும்போது கூட அவர் படுக்கையில் தான் வந்தார். ஒவ்வொரு மாதத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கினே வர்றார். ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் இறந்துருவாருன்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டு நிம்மதியாக சாப்பிட்றாரு. என் கண்ணு முன்னாடி சுற்றும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் சார், என் பேர் சித்தையா. எங்கள் அப்பா பேர் எஸ் சின்னங்கையா. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருந்தோம். பார்த்ததில் அவங்க சொன்னது எது மேலே வேலைக்கு ஆகாது, இட்டுன்னு போயிடுங்க அவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் நெட்டில் தேடும்போது புனர்ஜென்ம ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து இப்போ 4 மாதம் ஆகுது. முன்னை விட இப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், சாப்பிட்றாரு, நிம்மதியாக இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் இறந்துருவாருன்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டு புனர்ஜென்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுலேருந்து நிம்மதியாக சாப்பிட்றாரு. என் கண்ணு முன்னாடி சுற்றும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புனர்ஜென்ம ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்தது ஒரு பாக்கியம். அவருக்கு தொண்டையில் வந்து கட்டி வந்திருந்தது சார். அந்த கட்டி வந்ததுலேருந்து அங்கே தான் ஒரு 2 வருஷமாக அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருந்தோம். முடிஞ்ச அளவு போராடினாங்க டாக்டருங்க. கடைசியில் வந்து டேட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே அவர் இருக்க மாட்டார், நீங்கள் இட்டுன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நெட்டில் எங்கள் அண்ணன் தான், நானும் எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சது தான் புனர்ஜென்ம ஹாஸ்பிட்டல். இங்கே வரும்போது கூட அவர் படுக்கையில் தான் வந்தார். இப்போ அவர் எங்கள் கண்ணு முன்னாடி நிம்மதியாக நடந்து போகிறார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கார். எங்களுக்கும் குடும்பத்துலேயும் நிம்மதியாக இருக்குது. முன்னாடி வந்து சாப்பிடவே மாட்டார், எல்லாமே ஜூஸ் ஐட்டம் தான் சார். இப்போ அவரே பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டார். நம்ம சாதம் போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தோம்னா அவரே பிசைஞ்சு சாப்பிட்றாரு. புனர்ஜென்மம் வந்த புதுசில் 15 நாளுக்கு கொஞ்சம் அப்படி இருந்தது. அதுக்கு மேல்பட்டு இப்போ 3 மாதம் ஆகும்போது நம்மளும் ஒவ்வொரு மாதத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கினே வர்றாரு. அவரே அவருடைய வேலைங்கெல்லாம் செஞ்சுக்கிறாரு. இப்போ முன்ன மாதிரி எந்த தொல்லையும் பண்ணுறது இல்லை. சார் என்ன அறிவுரை சொல்கிறார், நம்ம புனர்ஜென்ம ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்களோ அதே உணவு தரோம். அது அருமையாக அவருக்கு உடம்புக்கு கேட்குது. அவரே வந்து சும்மா இருக்குமா, அவர் ஏற்கனவே வேலை செஞ்சாரு. சும்மா இருக்கிறதுல பெருக்கிறது, அவர் வீடு சுத்தம் பண்ணுறது, கோயில் ஒன்று வச்சுருக்கோம், கோயிலில் விளக்கேற்றுறது, வரவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்குறது, எல்லா வேலையும் அவரே செஞ்சுக்கிறார். அது கட்டி மாதிரி ஒன்று கிளம்பி வந்து அந்த சின்னதாக இருந்தது அப்போது. அது அப்போவே நாங்கள் இங்கே வந்திருந்தோம்னா ஓரளவுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லா ஆகிட்டுருக்கோம். அங்கே இட்டும் வந்தாலும் அது என்னென்னமோ பண்ணி ஸ்கேன் எடுத்து அது பண்ணி இது பண்ணி கடைசியில் கட்டி வளர்ந்ததே தவிர எங்களுக்கு அங்கே ரிசல்ட் எதுவுமே தெரியல. இங்கே வரும்போது அந்த கட்டிங்க இப்போ பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கட்டி இப்போ நரம்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இடம் கிளியராக இருக்குது பார்க்கும்போது. இனிமேட்டு ஒன்றும் அதே டோஸ் பார்த்துங்க. நான் கொடுக்குற மெடிசனை கண்டினியூவாக பார்த்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நிறைய சாப்பிட்ணும். அவர் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிங்க, நல்லா சாப்பாடு வைங்க, போதும். இது வந்து 2வது இது. ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி போனோம், இது 2வது. வயசானவர்ன்றதுனால டோஸ் அப்படியே வைங்க. கொஞ்சம் ஒரு 2-3 டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டு முடிச்சிட்டோன்னே டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.